ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 10th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் நைட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்னென்னா ஆல்ரெடி நீ எல்லாம் படிச்சிருப்ப, 4 நாள் லீவ் விட்டாங்க. ஸோ சென்டம் மிஸ் ஆகிடக்கூடாது, அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் தமிழ் மீடியம் பசங்களும் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறேன் எனக்கு தெரியும். ஸோ தமிழ் மீடியம் பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் ட்ரிக்கியாக என்னெல்லாம் விஷயம் நான் பண்ணணும்னு சொல்கிறேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் சில பேர் வந்து வீக்காக இருக்கவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நல்லா படிக்கணும், இது பார்த்துக்கோங்க, நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. க்ளோசரி தான் படிக்கணும். நீங்கள் போய் வே டு சக்ஸஸில் தான் படிப்பேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எதாவது கெட்டுறோம் மாட்டிக்குவீங்க. க்ளோசரியில் தான் படிக்கணும். ஆண்டனிம்ஸ் வே டு சக்ஸஸில் படிக்கலாம். ஸோ 6 மார்க். சிங்குலர் ப்ளூரல் தெரியும், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் தெரியும், அப்ரிவேஷன் பிரச்சனை இல்லை, புக் பேக்கும் படிக்கணும், எக்ஸ்ட்ராவும் பார்க்கணும். அப்புறம் ஒரே ஒரு புக்கின் மட்டும் கேட்டிருந்தாங்க, நேற்று நான் சொல்லி இந்த 1 மார்க் வீடியோ போட்டிருப்போம் சொல்லியிருந்தேன். எல்லாமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரேசல் வேப் வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. காம்பவுண்ட் வேர்டு ஈஸி, அது மேட்ச் பண்ணிடுவீங்க. லிங்கரு புக் பேக் தான் கேட்பாங்க. இடியம்ஸ் புக் பேக் தான் கேட்பாங்க. ப்ரிப்போஷன் புக் பேக் தான் கேட்பாங்க. தெரியுதோ இல்லையோ, புக் பேக்கில் இருக்குது, பார்த்துட்டு போய்டு. அதில் பேஜ் நம்பரோட நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன் 1 மார்க். நிறைய பேர் இது பார்க்கவே இல்லை. அப்ரோப்ரியேட் டென்ஸு இது புதுசாக கேட்டுட்டு இருக்காங்க, இதுவும் புக்கில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுலேருந்து தான் கொஸ்டின் உங்களுக்கு 14 மார்க் வரும். 14க்கு 14 எடுத்தால் தான் இங்கிலீஷ் பேப்பரில் பார்க்குறதுக்கு நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்லாம் எழுதும்போது நீங்கள் டீட்டெயில் பேராகிராஃபாக எழுதும்போது ஃபுல் மார்க் போடணும்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் 14க்கு 14 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதில் தான் நிறைய பேருக்கு டவுட்டு, ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சரில். சார் புக்கின் படிக்கணுமா, அதுக்கு தான் ஒரு வச்சுருக்கேன். இப்போ யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே கொடுத்துருக்கேன். 7th யூனிட் மட்டும் கொடுக்கல. இந்த 6 யூனிட் படித்தாலே நீ வந்து என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். சரி புக்கின் கேட்பாங்கன்னா புக்கினில் மினி மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதில் ஒரு லைன் தான் இருக்கும் ஆன்சரு. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, இந்த ஐஎன்எஸ்வி ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ், இல்லை வந்து இந்த நாகனோட அங்கிள் ஷாப் எங்கே இருக்குது, இந்த மாதிரி தானே கேட்குறான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஃப்ராங்க் சாரி ஃபார் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கின்லேயும் சிலது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த மினி மெட்டீரியல் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம், அதில் கோ த்ரூ பண்ணால் போதுமானது. வெறும் காமனர் தான். நான் சொல்கிற இந்த யூனிட்டில் மட்டும் மினி மெட்டீரியலில் புக்கின் கொஸ்டின் இருந்தால் மட்டும் பாரு, அவ்வளோதான். புக் பேக் நீ படிச்சிருக்கு, இதெல்லாம் படிச்சுன்னு செக் பண்ணிக்கோ. 2 மார்க் எழுதிடலாம். அடுத்தது 2 மார்க் எவ்வளோ தேவை, ஒரு 2 பாயிண்ட் போதும். 1 பாயிண்ட் இருந்தாலும் மார்க் கொடுத்துட்றாங்க, அது ரிலேட்டடாக இருந்தால். போயம் அப்ரிசியேஷன், ஒருவேளை இந்த போயம் அப்ரிசியேஷன் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஓகே, சந்தோஷம். ஒருவேளை புக்கில் இருந்து கேட்டு தெரியாமல் போச்சுன்னா ஹூ ரெஃபர்ஸ் டு அப்படின்னு எதாவது வந்துச்சுன்னா போயட்டுன்னு எழுதிடு. அதாவது ஒன்று ஆத்தர் பேர் எழுதணும், இல்லை போயட்டுன்னு எழுதிடு. ஸோ உனக்கு எதுவும் தெரிலனா நான் சொன்னேன், தெரியுதுன்னா எழுதிடு. அதுக்கப்புறம் அந்த போயம் லைன்னே உன்னோட ஆன்சர் இருக்கும். 12th கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் போயம் லைன்லேயே ஆன்சர் இருக்கும். நீ என்ன பண்ணுறன்னா, தெரியலனா ரிலேட்டடாக அந்த போயம் லைனுக்கு ஆன்சரே எழுதி விட்டுரு. உதாரணத்துக்கு 2 லைன் கொடுத்து 2 கொஸ்டின் கேட்டான்னா ஃபஸ்ட் லைனோட கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக தான் இருக்கும். அதே மாதிரி 2வது லைனோட அது கொஸ்டின் வந்து 2வது கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால் டேரெக்டாகவே அந்த லைன் எடுத்து எழுதிடாதீங்க, அந்த லைனில் ரிலேட்டடாக அதை வச்சு எழுதி விட்டுருங்க, ஓகே? தெரியலனா சொன்னேன். ஸோ அதனால் அப்ரிசியேஷன் கொஸ்டினுமே 3 அட்டன் பண்ணிடலாம். கிராமர் வந்து இன்றைக்கி காலையில் தான் நம்ம பார்த்தோம், அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல, போய் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 23 ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்பாங்க. புக் பேக்கில் 14, 15, 16 இந்த ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களால் 2 மார்க் அடிக்க முடியும். ஸோ ஒரு வேளை கிராமரே தெரில அப்படின்னா அதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதுமானது. பஞ்சுவேஷன் அதுவுமே நம்ம வந்து மினி மெட்டீரியல் வச்சு போட்டிருக்கோம், அட்டகாசமாக அதில் இருக்குது, சூப்பராக நம்ம பார்த்துருந்தோம். ரீஅரேஞ்ச் வேர்டு செலக்ட் பண்ணாதுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு பதில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லை இன்டைரக்ட் தான் சொல்லுவேன். பட் அதில் நாலேஜ் இல்லை அப்படின்னா ரீஅரேஞ்ச் வேர்டு தான் பண்ணி ஆகணும். அதில் ஒன்று ட்விஸ்டபிளாக தான் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது கரெக்டாக எழுதி தரலனா, சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியலனா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ஈஸியாக கேட்டுருவாங்க, ஸோ ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ கிராமர் பார்ட் இதுதான், இது மட்டும் பாருங்கள், லாஸ்ட் மினிட்ல போதும். ரோட் மேப் வந்து 4 பாயிண்ட் கண்டிப்பாக எழுதணும். ரோட் மேப்பில் வந்து நீ வந்து சாதா இங்கிலீஷ் எழுது, இந்த ஸ்ட்ரைட்டாக போ, லெஃப்ட் டர்ன் பண்ணு, ரைட் டர்ன் பண்ணு, ஆப்போசிட்டில் தான் இருக்குது, அந்த மாதிரி சாதா இங்கிலீஷில் நீங்கள் வந்து எழுதுனா போதும். ரொம்ப ஹைடெக்கெல்லாம் எழுதணும். 4 பாயிண்ட் எழுத 2 மார்க் கொடுத்துருவாங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளைட்டு, இது எல்லோரும் படிச்சிருப்பீங்க தானே. அடுத்து உமனு, அட்டிக்கு, டையிங் டிடிட்டு. இந்த வருஷம் இந்த 3லேருந்து தான் எதாவது 2 வரப்போகுது. ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்தால் தான் வரும், போன வருஷம் கேட்டுட்டாங்க. இருந்தாலும் எங்சிகள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அதனால் படிச்சுக்கோங்க. ஸோ பேராகிராஃப் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தல, எப்படி எழுதணும், ஆத்தரு, டைட்டில், தீமு. ஸோ இதை நீ போட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 லைன் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து, இன்ட்ரோடக்ஷன் ஹெட்டிங் போடக்கூடாது, இந்த மாதிரி 3 லைன் எழுதிட்டு இங்கிருந்து பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 லைன், ஒரு 15 லைன் அப்படியே எழுதிட்டு லாஸ்ட்டில் மாறல் எழுது. நல்லாயிருக்கும். அடித்தல் திருத்தல் கூடாது, எங்கேயுமே டிஸ்ட்ராக்ஷன் வர மாதிரி எதாவது கூடாது, இந்த கிறுக்கிறது எதுவுமே கூடாது. ஸோ அதே மாதிரி பாக்ஸ் போட வேண்டியதில் பாக்ஸு என்ன எது வேணுமோ அது கரெக்டாக இருக்கணும். நீ தப்பாக எழுதுனாலும் அது காட்டிக்காத, ஓகேவா? ஜென்ரல் பேராகிராஃப் படித்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. நல்லா இருந்துச்சுன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா 4 மார்க் கொடுப்பாங்க, பயப்படாதீங்க. அடுத்த போயம் பேராகிராஃபு லைஃப் வராது, போன வருஷம் கேட்டாங்க, வந்துச்சுன்னா லக்கு, எல்லோரும் படிச்சிருப்பீங்க.
கிரம்பிள் ஃபேமிலி, ஐ எம் எவ்ரிமன், ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் தான். இந்த 3லேருந்து ஏதோ ஒன்று வரப்போகுது, ஒன்று தான் வரும். ஸோ அந்த ஒன்று அட்டன் பண்ணிடுங்க. ஸோ போயம் ஸ்டான்ஸாக அட்டன் பண்ணுங்கள். பேராஃபேஸ் அட்டன் பண்ண மாட்டிக்குவீங்க, தெரிஞ்ச அட்டன் பண்ணுங்கள். ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன். இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் பிரச்சனை. மீதி எல்லாமே தெரியும்ல. ரைமிங் வேர்டுனா அந்த கடைசியில் ஒரு ரைமிங் ஸ்கீம்னா ஏபி அந்த இது அந்த ரைம் எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு எழுதணும். அலிட்ரேஷன் வந்து முன்னாடி வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரே மாதிரி இருந்தால் அண்டர்லைன் பண்ணணும். இதெல்லாம் தெரியும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாமே கோ த்ரூ பண்ணணும். எது கேட்பானே சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. அதில் மார்க் விட்றாதீங்க, ஏன்னா அது 2 மார்க் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது தெரிலனா உனக்கு கொஸ்டின் ஆன்சர் தெரியணும், அதில் எழுதிங்கன்னா 2 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்கல்ல பேராகிராஃப். அதனால் ஸோ பேராகிராஃப் எப்படி எழுதுன்னு தெரிஞ்சிச்சுல சொல்லிட்டேன். செக்ஷன் 3ல் ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் 38வது கொஸ்டின் கேட்போம். காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணு. தேவையில்லாமல் கோஹண்ட் ஆர்டர் அட்டன் பண்ணாத. கோஹண்ட் ஆர்டரில் என்ன பிரச்சனை, ஒரு சென்டென்ஸ் மாறிச்சுன்னா ஃபுல்லாக மாறிடும், அடிச்சு விட்ருவாங்க. அதுக்கு இது எழுதிட்டு போனால் 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து செக்ஷன் 4 அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் எக்ஸ்பிரஸ், சம்மரி ரைட்டிங். சத்தியமாக சொல்கிறேன், இது படிக்காமல் போனால் கூட எழுதிடலாம். லெட்டர் ரைட்டிங்கும் எரர் ஸ்பாட்டிங்கும் ஒமிட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங் எழுதுறவங்க லெட்டர் ரைட்டிங் எழுதிக்கோங்க. எரர் ஸ்பாட் எழுதணும்னு தோணுச்சு அது 2 எழுதிக்கோங்க. நான் ரொம்ப வீக்காக இருக்கவங்க சொல்லிட்டு இருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணுன்ட்டு நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அப்படி எழுதினா தான் 5 மார்க் கிடைக்கும். அடுத்த நோட்டீஸ் ரைட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டீஸ்னு ஹெட்டிங் போட்டு அந்த டைட்டில் கொடுத்துட்டு டேட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடி ஆஃப் தி நோட்டீஸ் எழுதணும். எழுதிட்டு கடைசியில் அந்த பேர் எழுதி அந்த இது பண்ணுற மாதிரி, அதாவது அந்த பேர் எழுதி என்ன வந்து எதுக்காக எழுதுகிறோம் அப்படிங்கிறது முடிச்சிடணும். ஸோ அது பண்ணால் தான் நமக்கு வந்து அதுக்கு ஒரு மார்க் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நோட்டீஸ் ரைட்டிங்கில் நீ தப்பாக எழுதுனா கூட 3 மார்க் போட்டுருவாங்க, ஃபார்மேட் கரெக்டாக இருந்தால். பட் தப்பு வரக்கு வாய்ப்பு இல்லை, புக் பேக்காவது பார்த்துப்போ கண்டிப்பாக வந்துடும். பிக்சர் எக்ஸ்பிரஷனில் உனக்கு என்ன தோணுதோ, நீ என்ன அதை பற்றி நினைக்கிறியோ, அதில் என்ன பார்க்குறியோ, இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடாக ஒரு 8 பாயிண்ட் எழுதுனா நல்லாயிருக்கும். 5 பாயிண்ட் மினிமம், மேக்ஸிமம் 8 பாயிண்ட். ஓகேவா? சம்மரி ரைட்டிங் வந்து ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி. ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட்டுக்கு 2க்குமே டைட்டில் போடலாம். ஓகேவா? நிறைய பேர் கேட்டிங்க அது டைட்டில் போடலாமான்னு. 2க்குமே டைட்டில் போடலாம். நோட் மேக்கிங் வருமானு கேட்டிங்க. நோட் மேக்கிங் கேட்பாங்க சம்மரி கூட, பட் சம்மரி எழுதிடலாம். நோட் மேக்கிங் நல்லா தெரிஞ்சால் எழுதுங்க. ஸோ சூட்டபிள் டைட்டில் கொடுத்து ஒரிஜினல் பேசேஜில் வந்து இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, ஃபேர் காப்பியில் அதாவது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி அப்படின்னு எழுதினா போதும். அப்போ லாஸ்ட்டில் வந்து 2 எழுதிடுங்க, அவ்வளோதான். செக்ஷன் 5 மெமரி போயம் என்ன வரும். அப்போ நிறைய பேர் நோ மேன் ஆர் ஃபாரின் படிச்சிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு 3 போயம் தான் இதுவரை கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நோ மேன் ஃபாரினும் கேட்கலாம், ஆனால் படிக்கலை, ஒன்றுமே தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு 3வது பார்த்துட்டுப்போம். எனக்கு என்ன லைஃப் தான் வரும்னு தோணுது, அப்படி வந்தால் லக்கு தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3 படிச்சுட்டு போ. 4வது வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஓகேவா? அடுத்து சப்ளிமெண்ட்ரி. டெம்பஸ்ட்டு, ஜிக்ஸாக்கு, முலான், ஏஜ்டு மதர். ஒருத்தன் சொல்லுவான் முலான் மட்டும் தான் நான் படிப்பேன், ஜிக்ஸாக் மட்டும் தான் படிப்பேன். இதில் 2 கொடுத்து 1 தான் மாட்டிக்க போகிற. நீ இந்த 4மே பார்த்தா தான் 1 கண்டிப்பாக வரது எழுத முடியும். முலான் தான் வரும்னு அதை மட்டும் படிச்சுட்டு போயிடாது. ஸோ இது எல்லா கதையும் தெரிஞ்சு வச்சுட்டு போ. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்கும். ஒன்றுமே தெரியலனா அந்த ஹின்ஸை தூக்கிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், அதை மேட்ச் பண்ணி ஏதோ ஒன்று கிறுக்கி விட்டுறலாம். ஆனால் ஆத்தர் டைட்டில் தீம் எழுதி மாறல் எழுதுனா கொஞ்சம் நம்புவானுங்க. நீங்கள் பாட்டுக்கு சும்மா எழுத நம்ப மாட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு வேளை சப்ளிமெண்ட்ரி மறந்துருச்சுன்னா, ஒரு வேளை தெரியலனா, ஓகேவா? இதுவும் ப்ரோஸ் பேராகிராஃப் எப்படி எழுத சொன்னேன் அதே மாதிரி எழுதுங்க பேராகிராஃபாக. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபார்மேட்டில் பேராகிராஃப் எழுதி மாறல் எழுதுங்க. என்ன நிறைய பேர் கேட்டிங்க டைட்டில் போட்டு அதாவது சினாப்சிஸ் போட்டு எழுதலாமா, சம்மரி மாதிரி எழுதலாமா, எழுதிக்கலாம், மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? 2 விதமாக எழுதலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே பேராகிராஃப்னு போட்டனாலும் பேராகிராஃப் எழுதுங்க, சினாப்சிஸ் போட்டு எழுதினாலும் சினாப்சிஸ் போட்டு எழுதுங்க, தப்பே கிடையாது. ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது பேராகிராஃப் தான். ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2வும் எழுதிக்கலாம். நான் ஏன் பேராகிராஃப் எழுதுனா ஈஸியாக அது கன்வே பண்ணி எழுதிடலாம், அந்த பேராகிராஃப் தான் கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வந்து நமக்கு வந்து இதில் மார்க் போகும். எப்படி போகும்னா, நீங்கள் வந்து ஒரு லைனோட கொஸ்டின் கேட்குறான்னா அந்த கொஸ்டினோட ஆன்சர் தான் எழுதணும். நீங்கள் தேவையில்லாமல் அடுத்த லைனும் சேர்த்து எழுதக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வாட் இஸ் அபவுட் அப்படின்னு ஏதாவது கேட்குறாங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு எழுதணும், தவிர அது கீழே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எடுத்து எழுதக்கூடாது. தமிழ் மீடியம் பசங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எழுதும்போது அது கட் பண்ணி விட்ருவாங்க, அடிச்சு விட்டு 1 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. இதில் மார்க் போகும். ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஈஸி தான், பட் எழுதிடலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்க்கு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மார்க்ஸ் 2 இருக்குது, அப்ரிசியேஷன் ப்ரோஸோடதும். இது 2மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐ திங்க் 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் 5 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக 5 மார்க் போயிருங்க, கிராமர் போகாதீங்க. கிராமர் ரோட் மேப்பில் விட்டுட்டு 5 மார்க் போயிடுங்க. 5 மார்க்கு 8 மார்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா 5 மார்க் 8 மார்க் எழுதுறதுக்கு தான் டைம் பத்தாது. 5 மார்க்னா போயமு, அந்த ப்ரோஸு, பேராகிராஃபு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் 8 மார்க் சப்ளிமெண்ட்ரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வா. அதுக்கு ஒரு எப்படி 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும்.
நீ அவ்வளோ நேரம் எடுக்காது 1 hour 40 minutes 45 minutesக்குள்ளே அது முடிக்க ட்ரை பண்ண அந்த செஷன் ஃபுல்லாக எந்தெந்த செஷன் இந்த செஷன் அந்த 8 mark செஷன் போயமோட சேர்த்து. அதுக்கப்புறம் நீ வந்து கிராமர் ரோட் மேப் எழுது, ஏன்னா அது ஈஸியாக டக்குன்னு லாஸ்ட்டில் முடிச்சிடலாம். இல்லை சார் நாங்கள் நடுவில் ஆர்டராகவே போகிறோன்னா அது இஷ்டம், பட் பார்த்துக்க டைம் மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷில் பத்தாது. கடைசியில் ஏதாவது விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு மார்க் போச்சுன்னா ரொம்ப சங்கடப்படுவேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீ 100 மார்க் எழுதிக்கிட்டு ஒரு 5 மார்க் நீ தப்பாக எழுதுன அப்படின்னா அது ஓகே. 100 மார்க் எழுதாமல் ஒரு 8 மார்க் விட்டுட்டு வந்தீங்கன்னா 92 மார்க் தான் எழுதுனேன்னா 92 மார்க்குக்கு தான் உனக்கு எவாலுவேட்டே பண்ணுவாங்க. அப்போ 92 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ தப்பாக எழுதுவேன், ஏதாவது மார்க் பண்ணுவாங்க, எல்லாம் போக ஒரு மார்க் 80 மார்க் வரும். அதுக்கு 100க்கு எழுதி இன்னொரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம்ங்கிறேன். எழுதுங்க, அதாவது எதையுமே விட்டுறாது. இப்போ தமிழுக்கே வந்து நிறைய பேர் டைம் பத்தலைன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்தது, பார்த்துக்கோங்க. அண்ட் படிவத்துக்கு யாரும் அந்த நம்பர் போடலன்னு சொன்னீங்க, அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுகிறேன். ஸோ அது நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ், அதை நம்ம வந்து பேசுவோம், சரிங்களா? அண்ட் கிரேஸ் மார்க்லாம் இருக்கான்னு கேட்குறீங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ வரும், அதுக்கப்புறம் எந்த வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் வந்துட்டு நல்லா எழுதிட்டு வந்துட்டு மேக்ஸ் நல்லா படிங்க. தேங்க்யூ.